ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஜென்கிஸ் தி லெஜெண்ட் ஆஃப் தி 10 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆன ஒரு வார் ஆக்ஷன் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஜென்கிஸ் கான் அப்படின்ற மன்னன் பார்த்தீங்கன்னா அவன் வாருக்கு போறப்பெல்லாம் அங்க அனாதையா தத்தளிக்கிறவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிப்பான். அதுவும் அவங்க அம்மா கையால வளர்க்க ஆரம்பிப்பான். அதனால அவங்க எல்லாருமே இவருக்கு விசுவாசமா இருக்காங்க. அதுல இருந்துதான் இவங்க போர் தளபதி எல்லாம் ரெடி பண்றாங்க, 10 பேருக்கு ஒருத்தர் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இவர் ஒரு குரூப்பை கூப்பிட்டு ஒரு ஃபாரஸ்ட் நடுவுல இருக்க திறமையான டாக்டரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவங்க போற வழியில பாத்தீங்கன்னா எதிரிகள் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இவங்களுக்கு ஒரு குழந்தையும் கிடைக்குது. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா எதிரி நாட்டோட குழந்தை தான். இருந்தாலும் இவங்க அந்த குழந்தைய காப்பாத்தி அந்த டாக்டரையும் எப்படி கூட்டிட்டு வராங்க அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா அது எக்ஸிகியூஷன்ல பயங்கரமா இவங்க கோட்டை விட்டுருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க யாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரி கூட இல்ல. ஒரு பிலாவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்த மாதிரி இருந்தது. கேரக்டர் ரைட்டிங் யார் கேரக்டருமே பெருசா எழுதல. யாரோடய மிங்கிலாகி உட்காந்து படத்தை பார்க்க முடியல. இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு வார் ஆக்ஷன் படம் தான். சரி, அந்த வார் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அது நல்லா காமிச்சிருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஆக்ஷன் சீக்வன்ஸும் பயங்கர டவுனா இருக்கு படத்துல. சரி, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல நல்லா இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. சினிமோகிராஃபி ஓகேவா தான் இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் மொக்கையா இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் அது இன்ட்ரெஸ்டிங்கா எழுதிருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அது இஷ்டத்துக்கு ஏனோ அதானும் தான் போகுது படம். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.